தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் தொடர் பாலியல் வன்கொடுமைகளால் பெண்களும் குழந்தைகளும் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். கனிமொழி எம்பி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், கடந்த 2 வாரங்களாக நாள்தோறும் இதுபோன்று வரும் செய்திகளால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதை ஒப்புக்கொண்டு குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த புதிய அரசு நடவடிக்கை எடுக்கப் போவது எப்போது என்றும் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் தொடர் பாலியல் வன்கொடுமைகளால் பெண்களும் குழந்தைகளும் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். கனிமொழி எம்பி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், கடந்த 2 வாரங்களாக நாள்தோறும் இதுபோன்று வரும் செய்திகளால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதை ஒப்புக்கொண்டு குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த புதிய அரசு நடவடிக்கை எடுக்கப் போவது எப்போது என்றும் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் தொடர் பாலியல் வன்கொடுமைகளால் பெண்களும் குழந்தைகளும் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். கனிமொழி எம்பி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், கடந்த 2 வாரங்களாக நாள்தோறும் இதுபோன்று வரும் செய்திகளால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதை ஒப்புக்கொண்டு குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த புதிய அரசு நடவடிக்கை எடுக்கப் போவது எப்போது என்றும் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார்.